ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இஸ்ரேல் நாட்டில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஜெபாலயம் நிறுவப்பட்டது. இதை சினகாக் என்று அழைப்பார்கள். இந்த சினகாக் என்கிற வார்த்தை சினகோகி என்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது. அந்தந்த ஊர்களில் இருக்கிற யூதர்கள் இந்த சிற்றாலயங்களில் கூடி வந்து வேதம் வாசித்து ஜெபிப்பார்கள். இங்கே மோசேயினுடைய பிரமாணம் அவர்களுக்கு கற்றுத்தரப்படும். இந்த ஜெபாலயங்கள் எல்லாம் யூதர்களுக்கு சின்ன சின்ன நீதிமன்றங்கள் போல செயல்பட்டன. அந்த ஜெபாலயத்தினுடைய அங்கத்தினர்கள் ஒரு குழுவை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த ஜெபாலயத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவரை அந்த ஜெபாலயத்தினுடைய மூப்பர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஒவ்வொரு ஜெபாலயத்திலையும் காத்சான் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருப்பார். இந்த ஊழியக்காரர் தான் புஸ்தக சுருள், விளக்குகள் இவைகளை பராமரிக்க வேண்டும். ஜெபாலயத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். புஸ்தக சுருளிலிருந்து வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஜெபாலயத்தில் ஊழியர்களாக சிலரை நியமித்து வச்சிருப்பாங்க. நாசரேத்தில் உள்ள ஜெபாலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை செய்து வந்தார் என்று நம்ம அநேக நிகழ்வுகள் மூலமா அறியலாம். ஜெபாலயத்தில் மூப்பர்கள் பிரதான ஆசனங்களில் அமர்ந்திருப்பாங்க. ஜெபாலயத்துக்கு வருகிறவர்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரைக்கும் இருக்கிற வசனங்களை தான் முதலாவது வாசிப்பாங்க. இந்த வசனங்கள் தான் சேமா என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலே கேள் என்று இந்த சேமா ஆரம்பிக்கிறது. இந்த ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறவர் எருசலேம் தேவாலயம் இருக்கிற திசையை நோக்கி நின்று பிரசங்கம் பண்ணுவார், ஜெபிப்பார். ஜெபம் பண்ணி முடித்த பின்பு ஜனங்கள் ஆமென் என்று சொல்லுவார்கள். இந்த சினகாக் அல்லது ஜெபாலயம் என்கிற சொல்லுக்கு பல்வேறு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று சேர்தல், கூட்டிச் சேர்தல், ஜனங்களுடைய கூடுகை, ஜனங்கள் கூடும் இடம் என்று இதற்கு பல்வேறு வகைகளில் பொருள் கூறலாம். பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்னால இந்த ஜெபாலயங்களுடைய எண்ணிக்கை பெருகிற்று. பட்டணங்கள், நகரங்கள், கிராமங்கள் அப்படின்னு வேறுபாடு இல்லாம கிட்டத்தட்ட எல்லா ஊர்களையும் இந்த சிற்றாலயங்களை நிறுவினாங்க. குறிப்பாக இந்த ஜெபாலயங்கள் ஆறுகளுக்கு அருகில் இருக்குமாறு கட்டினார்கள். ஏன்னு கேட்டா யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள அதிகம் தண்ணீர் தேவைப்படும். ஆகவே ஆற்றிலே சென்று தங்கள் கால்களை கழுவி, கைகளை கழுவி, தங்கள் சரீரங்களை கழுவி பிற்பாடு இந்த ஜெபாலயங்களில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்து கொண்டாங்க. ஒரு ஜெபாலயத்தில் குறைந்தது 10 யூதர்கள் இருக்க வேண்டும். அதாவது 10 யூதர்கள் இருந்தால் ஒரு ஜெபாலயத்தை ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு யூதரும் ஓய்வு நாளின் போது கட்டாயமாக இந்த ஜெபாலயத்துக்கு செல்ல வேண்டும். எருசலேம் நகரத்தில் மட்டும் 480 ஜெபாலயங்கள் இருந்தன. அங்கே பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் போதிக்கப்பட்டன. மார்க்க சடங்குகளோடு யூதர்களுடைய வழக்குகளையும் ஜெபாலயங்களிலேயே விசாரித்தார்கள். லூக்கா 12:11, அப்போஸ்தலர் 9:2 இதெல்லாம் அதை குறித்து சொல்லுகிறது. ஜெபாலயங்களில் ஆசாரியருக்கு அதிக மரியாதை கொடுக்கப்பட்டது. ஆலோசனை சங்கத்தில் அங்கத்தினர்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமே ஜெபாலயத்தில் அதிகாரம் உண்டு. ஜெபாலயத்தின் தலைவர் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அழைத்து புஸ்தக சுருளை வாசிக்கவோ வேதவசனங்களை வாசிக்கவோ உபதேசிக்கவோ சொல்லலாம். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல முறை ஜெபாலயங்களில் உபதேசம் பண்ணியிருக்கிறார். மத்தேயு 4:23, மத்தேயு 13:54, மார்க்கு 6:2, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள், யோவான் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலயங்களில் உபதேசித்த காரியங்களை பற்றி சொல்லுகிறது. அப்போஸ்தலர்களும் ஜெபாலயங்களில் அநேக முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம வாசிக்கலாம். ஒவ்வொரு ஓய்வு நாளிலையும் இந்த ஜெபாலயங்கள்ல 3 முறை ஆராதனை நடைபெறும். வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள் இவங்க எல்லாம் ஜெபாலயத்தில் மிக முக்கியமான நபர்களாக இருந்தாங்க. இவர்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்களாகவும் இருந்தாங்க. அங்கே நியாயப்பிரமாணத்தை வியாக்கியானம் செய்து மாணவர்களுக்கு உபதேசித்தார்கள். இந்த ஜெபாலயங்கள் பொதுவாக உயரமான இடத்துல கட்டப்பட்டிருக்கும். அதுவும் இல்லாம ஒரு சில ஜெபாலயங்கள் மேற்கூரை இல்லாம அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டா அங்கே கூடி வருகிறவர்கள் எருசலேமை நோக்கியும் வானம் என்கிற பரலோகத்தை நோக்கியும் அன்னார்ந்து பார்த்து ஜெபிக்கும்படி மேற்கூரை இல்லாமல் அமைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஜெபாலயத்தின் மூப்பர்கள், அதிகாரிகள் இவர்களுக்கு ஜனங்களை பார்க்கும்படி முன்புறமாக ஆசனங்கள் போட்டிருப்பாங்க. இப்பொழுது சொல்லப்படுகிற 4 முக்கியமான காரியங்கள் ஒவ்வொரு ஜெபாலயத்திலையும் கட்டாயமாக வைக்கப்பட்டிருக்கும். அவைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோன் ஹகோடேஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய அலமாரி வைக்கப்பட்டிருக்கும். இதில் தோரா எண்ணப்பட்டிருக்கிற 5 ஆகமங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஒரு ஜெபாலயத்தினுடைய முக்கிய பகுதியாக இருக்கிறது. இரண்டாவதாக செஃபேர் தோரா என்று அழைக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட அலமாரியில் வைக்கப்பட்ட புஸ்தக சுருள். இது ஒரு எழுத்தாளரால் கையால் எழுதப்பட்ட தோரா, அதாவது 5 ஆகமம். அதை ஒரு சுத்தமான விலங்கின் தோளிலே எழுதியிருப்பாங்க. மூன்றாவதாக நெர் டாமிட் என்று அழைக்கப்படுகிற ஒரு விளக்கு. இது எங்கே அமைக்கப்பட்டிருக்கும்னா அந்த அலமாரிக்கு நேர் மேலாக எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறபடி அமைக்கப்பட்டிருக்கும். நான்காவதாக பிமா என்று அழைக்கப்பட்ட ஒரு மேஜை. இது ஒரு உயர்ந்த மேடையாகவும் இருந்தது. அந்த இடத்துல நின்றுதான் நியாய பிரமாணத்தை வாசித்து வியாக்கியானம் செய்து உபதேசிப்பார்கள். இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்துல முக்கியமான அமைப்புகளோடு செயல்பாடுகளோடு ஜெபாலயங்கள் காணப்பட்டன. இந்த ஜெபாலயங்கள்ல அநேக விதமான தடைகளும் இருந்தன. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெடுத்தார். இப்படி ஜெபாலயங்களில் கூடி வந்த சமயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக மனிதர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். ஒரு சூம்பின கையுடைய மனிதனுடைய கையை சுகமாக்கினார்.
18 வருடமாக எவ்வளவும் நிமிர முடியாமல் இருந்த ஒரு கூனிக்கு சுகத்தை கொடுத்து நிமிரச் செய்தார். இதை தாண்டி இன்னும் எழுதப்படாத எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலயங்களிலே செய்தார். மிகுந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபாலயங்களிலே கூடி வந்த அநேக மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் பலனளிக்கிறார், திடனளிக்கிறார், கிருபை செய்கிறார், ஆறுதல் கொடுக்கிறார், சுகம் அளிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்களும் நானும் விட்டுவிடாதிருப்போம். அதே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிப்போம். நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நிச்சயமாக தொடரும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.